நீங்கள் வந்து ரொம்ப டாலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பார்டர்ஸ் போகாதீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, மெஜந்தா வித் பர்பிள் ஷேட்ஸில் நீங்கள் saree கட்டும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு ஃபேஸ் ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி காட்டும். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் ஸ்டோன் எம்ப்ராய்டரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரியும் சரி, ஒயிட் எம்ப்ராய்டரியும் சரி, இன் எனி மீன்ஸ் இதுக்கு சூட் ஆகாது. எனக்கு வந்து இன்னுமே புசு புசுன்னு என் பாடியை காட்ட வேண்டாம் saree கட்டும்போது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற sarees எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக வச்சு கட்டிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் பஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஷோல்டர் வந்து கொஞ்சம் தாண்டி ஒரு 1 inch விட்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சா மட்டும்தான் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் அழகாக காட்டும். ஸோ நீங்கள் ஒரு saree கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களோட சாரீக்கு நீங்கள் எத்தனை ப்ளீட் வைக்க போகிறீங்க, இல்லை ஃப்ரீ ப்ளீட் விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் வந்து உங்கள் saree வந்து ரொம்பவே ஃப்ளோயியாக இருக்குது, ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ப்ளீட் தாராளமாக விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் saree வந்து நீங்கள் ஓப்பன் ப்ளீட் விட முடியாது, இல்லை நான் மல்டிபிள் ப்ளீட் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்மாலர் பஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்னதாக எவ்வளோ வேணாலும் மல்டிபிள் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் பஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஷோல்டர் வந்து கொஞ்சம் தாண்டி ஒரு 1 inch விட்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சா மட்டும்தான் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் அழகாக காட்டும். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பஸ்ட் பெருசாக இருந்தாலும் எனக்கு சின்ன ப்ளீட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பட் மேக் ஷியோர் இந்த இடம் க்ராஸாக இல்லாமல் கொஞ்சம் இறக்கி கட்டுற மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ட்டும் சரி, உங்களோட நெக் அப்போ செஸ்ட்டும் சரி உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாத மாதிரி இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ளவுஸோட நெக் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஹெவி பாடி டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளவுஸோட நெக் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டீப்பாகவே வச்சுக்க போறீங்க. ஒல்லியாக இருந்தீங்கன்னா க்ளோஸ் நெக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் க்ளோஸ் நெக் வைக்கும்போது நீங்கள் ப்ளீட்ஸ் இறக்கி கட்டும் போது உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாது. பட் கொஞ்சம் ஹெவி பஸ்ட்டாக இருக்கீங்க, டீப் நெக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன ப்ளீட் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இறக்கி கட்டுங்க. சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இறக்கி கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ப்ளீட் சைஸ் கொஞ்சம் 1 inch above யோர் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் அழகாக காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரே கலர் பார்டர், ஒரு நல்ல ஸ்டீல் கிரே பார்டர். இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் சில்வர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சில்வராக இந்த மாதிரி பெரிய பார்டர்ஸ் இருக்கிற saree வந்துட்டு நீங்கள் யூஸ்வலி கொஞ்சம் தின்னாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல நான் போட்டிருக்கிற மாதிரி எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸோட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் தாராளமாக. அண்ட் இந்த மாதிரி sarees நீங்கள் பேர் பண்ணும்போது ஈவென்ச்சுவலி வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக போகாமல் இது பார்டர் கலர் என்ன வருதோ அதுக்கே ஏற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக செல்ஃபாக இருக்கிற saree சப்போஸ் இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் போகலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் செல்ஃப் கலராக இருக்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கிறப்போ நீங்கள் வேறு டியூவல் டோனில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலர் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செல்ஃப் கலர் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் காட்டும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி sarees வந்துட்டு irrespective ஆஃப் த பாடி டைப் நீங்கள் வந்து ஏற்கனவே அயர்ன் பண்ணி ஸ்டீம் அயர்ன் பண்ணிவிட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பாடி ஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டராக காமிக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெவி saree. ஸோ இது வந்து டிஷ்யூ பேஸ். ஸோ டிஷ்யூவில் இந்த மாதிரி வர ஹெவி sarees வந்து நம்மளுக்கு இப்போ நிறைய காமனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹெவி sarees பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து செல்ஃப் வீவ் குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெவி பார்டர். ஸோ நல்ல லென்த் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 to 10 inches 12 inches அந்த மாதிரி பார்டர்ஸ் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி sarees எல்லாம் நீங்கள் கட்டும்போது ஓப்பன் ப்ளீட் விட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணி நீங்கள் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஸோ முன்னாடியே ஸ்டீம் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க இது கட்டும்போது மேக் ஷூர் நீங்கள் குட்டி குட்டியாக நிறைய ப்ளீட்ஸ் வச்சு கட்டலாம். அண்ட் நீங்கள் ஹெவி ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெவி சைடில் இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக தெரிஞ்சால் போதும், எனக்கு வந்து இன்னுமே புசு புசுன்னு என் பாடியை காட்ட வேண்டாம் saree கட்டும்போது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற sarees எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக வச்சு கட்டிட்டு அதே மாதிரி கொஞ்சம் சிம்பிள் எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் பியூர் காஞ்சிபுரம் பட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற sarees எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி உடம்போடு ஒட்டி நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி sarees கட்டும்போது உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் ப்ளீட் விட்டாலும் சரி, இல்லை குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சாலும் சரி, இல்லை மீடியம் சைஸ் ப்ளீட் வச்சாலும் சரி, இல்லை half and half ப்ளீட் விட்டாலும் சரி, ஸோ நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த மொடப்பு வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ நீங்கள் கட்டும்போது உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை பெட்டராக காமிக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மோனோட்டோனஸ் ஜரி, காப்பர் ஜரி, அதுக்கப்புறம் சில்வர் ஜரி, கோல்ட் ஜரி, ரோஸ் கோல்ட் ஜரி, இல்லை பேஸ்டல் ஷேட் ஜரி நீங்கள் எது எடுக்கிறதா இருந்தாலும் ப்ளவுஸ் வந்துட்டு
இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் போகிறதா இருந்தால் பிளெயின் அதில் இருக்கிற இந்த கரைன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே கீழே இருக்கிற இந்த சைடை. ஸோ இந்த கரை கலர்லேயே நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி சாரீஸ்க்கு ப்ளவுஸ் இனிமேல் ஹெவியாக போடாமல் கொஞ்சம் மினிமல் எம்ப்ராய்டரி அப்படி இல்லைன்னா சிம்பிளாக பிளெயினாக நல்ல எல்போ லென்த் வித் போட் நெக்கோ இல்லை நல்ல டீப் நெக்கோ நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சில சமயம் நம்மளுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் டிஷ்யூ சாரீஸ் வரும். ஸோ கான்ட்ராஸ்ட் டிஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பிங்க் வித் க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சாரீஸ்க்குலாம் அப்போ வந்து நான் பிளெயின் ப்ளவுஸ் போட்டால் எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிங்க் கலர் சாரியில் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலர் எம்ப்ராய்டரி வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு சாரீ ஃபினிஷும் ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப டாலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பார்டர்ஸ் போகாதீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பெரிய பார்டர் சாரீஸ் இல்லாமல் சின்ன பார்டர்ஸ், இந்த மாதிரி குட்டி பார்டர்ஸ் ஒரு 3 inches அப்படி இல்லைனா 2 inches இல்லைனா நோ பார்டர் சாரீஸ் போகிறப்போ உங்களுக்கு இன்னுமே டாலாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ சப்போஸ் நீங்கள் ஹீல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹீல் எத்தனை இன்ச்சஸ்க்கு போட போகிறீங்கன்னு முன்னாடி கணக்கு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நான் ஹீல் போட மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சின்ன பார்டர் சாரீஸ் இல்லை நோ பார்டர் சாரீஸ் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களை டாலாக காமிக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக மோனோடோனஸ், அதாவது ஒரே கலரில் வந்துட்டு சாரீ வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்டிக் கோல்டில் வந்து நம்ம சாரீ வீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்டிக் கோல்டு இந்த மாதிரி நீங்கள் சாரீ எடுக்கிறப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துட்டு நீங்கள் ஆன்டிக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாதுன்னு தோணுச்சு அப்படின்னா பிளெயின் ப்ளவுஸ் போட்டுட்டு ஆன்டிக் ஜுவல்லரி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டரி வந்து ஆன்டிக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கோல்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து ஆன்டிக் எம்ப்ராய்டரி வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மினிமலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு நீங்கள் ஹெவி ப்ளவுஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஹெவி ப்ளவுஸ் ரொம்ப க்ளோஸ் நெக்காக இல்லாமல் நல்ல டீப் நெக் போட்டுட்டு ஷார்ட் ஸ்லீவும் போடலாம், எல்போ லென்த்தும் போடலாம். 3/4 ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா இந்த கப்ஸில் மட்டும் எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு நெக்லைனில் மட்டும் எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரோஸ் கோல்ட் சாரி. ஸோ இது டபுள் ஷேடட் சாரி அப்படிங்கிறதுனால டபுள் ஷேடட் சாரி நீங்கள் மோஸ்ட்லி போகும்போது உங்களோட பாடியை வந்துட்டு ரொம்பவே அழகாக காட்டும். ரிஃப்ளெக்ஷன் சாரி அப்படிங்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல ஒரு பீச்சிஷ் பிங்கிஷ் டோன் எடுத்துகிட்டு வரும். ஸோ சில சமயம் நீங்கள் டபுள் ஷேடட் சாரி எடுக்கிறீங்க. ஃபார் திஸ் இன்ஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் ஆரஞ்ச் 2 ரிஃப்ளெக்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கட்டும்போது இந்த சாரியோட ரிஃப்ளெக்ஷன் உங்களோட ஃபேஸில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் சாரீஸ் வந்து நம்மளுக்கு எல்லோவில் தெரியும் அண்ட் க்ரீன், வயலட் இந்த மாதிரி ஒரு மெஜெண்டா பார்த்தீங்கன்னா மெஜெண்டா வித் பர்பிள் ஷேட்ஸில் நீங்கள் சாரீ கட்டும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு ஃபேஸ் ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி காட்டும். ஏன் அப்படின்னா சாரியில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் ரிஃப்ளெக்ஷன் சாரீஸ் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு மோட்டிவ் இல்லை சிம்பிளாக ஒரு செல்ஃப் பார்டரோட எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஹெவியாக ஒரு ரிச்சாக உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை வந்து ஒல்லியாக காட்டுறது தவிர்த்து உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அழகாகவும் சரி ரிச்சாகவும் காட்டுறதுக்கு உங்களோட ஓவரால் லுக்கை வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சாரீஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெவி காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிக் சாரீஸ் எப்பவுமே பார்டர் சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இது மாதிரி இருக்கிறத காட்டணும் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் ஹெவியாக போயிட்டு அதே மாதிரி ஜுவல்லரி ஹெவியாக போயிட்டு சாரீ வந்து டியூவல் டோனில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை ஹெவியாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் சாரீஸ் நீங்கள் போகும்போது மறக்காமல் அதோட கரை வந்துட்டு உங்களுக்கு செல்ஃபில் இருக்கா இல்லை கான்ட்ராஸ்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கான்ட்ராஸ்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் சாரியோட பார்டர் எம்ப்ராய்டரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். கரை வந்து உங்களுக்கு செல்ஃப் கலரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் செல்ஃப் கலர் போகலாம், இல்லைனா கான்ட்ராஸ்ட் கலரும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் ஒரு மெஜெண்டா பர்பிள் அப்படி இல்லைன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் ஃபுஷியா பிங்க் மாதிரி ப்ளவுஸ் போனீங்கன்னா ஓவரால் இந்த லுக்கே உங்களுக்கு நல்லாவே தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கோல்ட் டிஷ்யூவில் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் அப்படி இல்லைன்னா ஒரு பிரிக் ரெட் அப்புறமா க்ரீன், வயலட், பர்பிள் ஷேட்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டில் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கரை கலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வர கலரில் வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டுட்டு அதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா இது சாரி ஃபுல்லாக கோல்டாக இருக்கிறதுனால ஃபுல் கோல்டு எம்ப்ராய்டரி போடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் ஸ்டோன் எம்ப்ராய்டரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரியும் சரி ஒயிட் எம்ப்ராய்டரியும் சரி இன் எனி மீன்ஸ் இதுக்கு சூட் ஆகாது. ஸோ நீங்கள் ஜுவல்லரி சூஸ் பண்ணும்போதும் சரி எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணும்போதும் சரி கண்டிப்பாக வந்து கோல்டு என்ன சாரீ ஷேட் இருக்கோ அந்த கோல்டில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன சாரியோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ சாரியை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.